வில்லேஜ் டிக்ஷனரி வணக்கங்கள், எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நான் வந்து வீடியோ போட முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் நான் ஒரு சின்ன ஃபார்மில் தான் இருக்கேன், ஐந்தனை ஃபார்மில் தான் இருக்கேன். சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு காட்டுறேன். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வருஷம் இருக்கும் அந்த போர்டு நம்ம பண்ணி. இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு? சொசைட்டி ஃபார் புவர் பீப்புள் டெவலப்மெண்ட் எழுதியிருக்கு. தண்ணீர்புள்ளி அஞ்சல், குளித்தலை தாலுக்கா, கரூர் மாவட்டம். பதிவெண் 156-95 1995 ரெஜிஸ்டர் பண்ணது. அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு நிறுவனம், ஒரு சேரிட்டி. நாங்கள் இந்த சேரிட்டி மூலமாக மாதம் ஒரு 1500 குழந்தைங்களுக்கு மொத்தம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து உதவி பண்ணிகிட்ருக்கோம். நியூட்ரிஷன் கிட்டு குழந்தைங்க எல்லாத்துக்குமே, கிராமப்புறத்து நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே சாப்பாடு கிடைக்குது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே சாப்பாடு கிடைக்குது, 3 நேரம் சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஆனால் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து சத்து குறைபாடு வந்து நிறையா இருக்குது. ரீசெண்டாக செக் பண்ணோம், ஒரு 1000 குழந்தைங்களில் சத்து குறைபாடு பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து ரத்த அளவு வந்து ஒரு 7-8 தான் இருக்குது. குறைஞ்சது ஒரு 12-13 இருந்தால் உடம்புக்கு நல்லது. ஆனால் அந்த அளவு தான் இருக்குது. ஏன்னா 3 நேரம் சோறு சாப்பிட்றாங்க. ஆனால் நியூட்ரிஷனாக வந்து ஒரு முட்டை ஸ்கூலில் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து குறைபாடுகள் இருக்குது. நிறையா வந்து சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து நம்ம கிராமங்களில் வந்து, தமிழ்நாட்டோட கிராமங்களில் வந்து ரொம்ப கம்மி. அதை ஊக்குவிச்சு நாங்கள் வந்து நிறையா வந்து சுண்டல் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து கருப்பு சுண்டல், அதே மாதிரி கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2-3 வகையான தானியங்கள் கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஏதாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். டக்குன்னு இதை பார்த்த உடனே உங்களுக்கு இதை சொல்கிறேன். வாங்க போகலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்ரிங் காலேஜ் நடத்துகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் குழந்தைங்க வந்து இங்கேருந்து பெனிஃபிட் ஆகி வெவ்வேறு இடத்துல இருந்து இருக்காங்க. இந்த வருஷம் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதோட அஃபிலியேஷனோட பண்ணுறோம். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கிராஃப்ட்லாம் பண்ணுறோம். ஒரு விளம்பரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த விளம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து வினீத்னு பேர். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். எங்கன்னா லண்டனில் இருக்கான். இங்கே பாருங்க, 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். இங்கிலாண்டில் இருக்கான், லண்டனில் இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா மருதைன்னு பேர். இந்த பையன் பேர் 2019 to 2022 படித்தான். ஏர்போர்ட்டில் வேலை செய்யலாம், 25,000 சம்பளம். அதே மாதிரி இந்த பையனும் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பாருங்க, இந்த பையன் பேர் ஜெயக்குமார்னு பேர். இந்த பையன் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கான். இவனு 25,000 சம்பளம் வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்னு பேர். இந்த பையன் இவனை 21-24 முடிச்சிருக்கான் பிஎஸ்சி. துபாயில் 21-24 துபாயில் இருக்கான் போலுக்கு, எனக்கு தெரியாது. 25,000 சம்பளம் வாங்குறான். கூட வாங்குவான், முடிச்சுட்டு 2 லட்ச ரூபா கூட வாங்குவான். புஷ்பராஜ்னு ஒரு பையன். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கான். 25,000 சம்பளம் வாங்குறான். 2019-22 முடிச்சிருக்கான். ராமு ரங்கராஜ்னு ஒருத்தர், ஒரு பையன் 2015-17 முடிச்சிருக்கான். 1,45,000 மாதம் சம்பளம் வாங்குறான் பாருங்கள். அது மாதிரி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம படிக்கும்போது என்ன நடக்கும்னா, கப்பலில் வேலை செய்யலாம், இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டில் வேலை செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல நம்ம வேலை செய்ய முடியும். இதை பற்றி யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. என்னமோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு உடனே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது வெயில் கம்மி. ஹோட்டல் நினைக்கும் போது எல்லாம் நினைக்கிறாங்க சமையல் மட்டும்தான் நினைக்கிறாங்க. சமையலுக்கு அப்பாற்பட்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹோட்டல் நிர்வாகம் இருக்குது, உலகம் ஃபுல்லாக சுற்றலாம். இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால் கிராமங்களில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிப்பு மாதிரி தான் இதுவும். ஆனால் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே வேலை கிடச்சிடும். வேறு எதுலேயுமே நம்மளுக்கு வேலை இந்த அளவு கிடைக்குமா, உலகம் ஃபுல்லாக சுற்ற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டு. கிராமத்து இது ஒரு வில்லேஜில் இருக்க பையனுங்க படித்து எந்த அளவில் இருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லலாம் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. பிஎஸ்சி படிச்சுட்டு, டிப்ளமோ படிச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கோம். நான் வேணால் லிங்க்கில் கொடுக்குறேன் லாங் வீடியோவில். கிராமத்தில் இந்த மாதிரியெல்லாம் கோர்சஸ் எல்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? வாங்க அப்படியே போகலாம்.
காலையில் எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அதே மாதிரி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் விவசாயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே நாங்களே என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருமே காட்ட மாட்டாங்க. ஐந்தணையில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். இயற்கை பொருட்கள் விற்கிறோம். என்னென்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, இது என்னோடய நம்பர் தான் போட்டிருக்காங்க. பஞ்சகாவியம் இருக்குது, பஞ்சகாவியம், மீன் அமிலம், மூலிகை பூச்சி விரட்டி, மண்புழு உரம், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அது இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுப்பொருட்கள் எல்லாமே இந்த ஐந்தணையில் இங்கே நாங்கள் சேல் பண்ணுறோம். இங்கே பாருங்க, விஸ்டம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்டரிங் டெக்னாலஜி பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. மேலே அங்கே பாருங்கள் ஐந்தணை ஃபார்மசி. மேலே நாங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சென்டர் ஒன்று வந்திருக்கு. இங்கே விவசாயத்துக்கு தேவையான என்ன சொல்கிறதுனா, விவசாயம் இருக்குல்ல, விவசாயத்துக்கு தேவையான டூல் சென்டர், பண்ணை இயந்திரங்கள்லாம் விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக கட்டியிருக்காங்க. எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஏதாவது ஒன்று கட்டிடுறாங்க இங்கே பெருசு பெருசாக. சும்மா காலையில் நடக்கும்போது சில விஷயங்களை உங்கள்கிட்ட அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். என்ன எல்லாமே பயங்கர வறட்சியாக இருக்குது. இப்போது 2 நாளாக வந்து மழை பெய்கிற மாதிரி இருட்டாக இருக்குது. ஆனால் மழை ஒன்றும் பெரிய லெவலில் வரல. ஆனால் தண்ணிக்கு தட்டுப்பாடு இப்போ பயங்கரமாக இருக்குது. கிராமங்களில் வந்து ஒருத்தர் சொல்கிறார் 4 போர் வச்சுருக்குன்னு சொல்கிறாரு. 4 போர் போட்டிருக்கானா. சில போர்லாம் வெறும் 10 நிமிஷம்தான் ஓடுமா. எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம்தான் போரே ஓடுமாம்மா. அதுக்கு மேலே போர் ஓடாதான். அப்புறம் 1/4 மணி நேரம் ஓடுமா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க பாருங்களேன். நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஏன் எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும் பாருங்க. மக்கள் வந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. எக்ஸலில் தான், எக்ஸல் கிராமங்களில். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 317 கிலோமீட்டர் நடந்து போயிடலான்னு யோசிக்கிறேன். ஆமாம், ஐயா ஒருத்தர் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. முன்னாடியெல்லாம் இங்கே ரோட்டெலாம் ஈஸியாக நடக்கலாம், ரோட்டில் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணலாம். இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பயங்கர போக்குவரத்து நெரிசல் வந்து பயங்கரமாகிடுச்சு. பெட்ரோல் பங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் 1 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. அப்படியே காலையில் எல்லாமே நம்ம ஊர்லேயே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அதை அப்படியே கிளம்பிட்டேன். ஆமாம், காலையிலே கூழு கடை வந்துடுச்சு. கூழு நிறைய பேர் காலையில் கம்பங்கூழ் நிறைய பேர் குடிக்கிறாங்க. உடம்புக்கு நல்லது தானே. இது வந்து ஒரு காடு, பொட்டைக்காடானா. பொட்டைக்காடுன்னா என்ன? பொட்டைக்காடுனா தண்ணியெல்லாம் இல்லாமல் வறட்சியாக இருக்கும். இருந்தாலும் காலையில் நடக்கிறது கொஞ்சம் நல்லது தானே. நீங்களும் வாங்க என் கூட நடக்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். எல்லாமே வேப்ப மரம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். வேற எல்லாம் வறட்சியான மரங்கள் தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.